ஐடியா. கையடியா, நான் நல்லவான்னு நினைச்சேன். நான் நல்லவன் தான், நீ தகராறு பண்ணாத வரைக்கும். பாம்பு பண்ணதையா? அதையே தான் உனக்கும் சொல்றேன். பூத்தாண்டி, அழகு பூத்தாண்டி. அவ இவரை கெடுத்துட்டா போல இருக்கு. பூச்சாண்டி முடிச்சாமி எங்கடா இருக்கு? கண்ணை திறந்துதான் பாருங்களேன். கண்ணெல்லாம் சேருடா, சேரணும்னு நினைச்ச சேத்தோட சேர்த்துட்டா. என்ன தைரியம்? வயசு பண்ண கைய பிடிச்சிருக்காங்க. ஊமையா இருக்கும் போதே இவனுக்கு இவ்வளவு திமிர் இருக்கு. செய்யறத செஞ்சுட்டு நம்மளே திட்டுறாங்க. அடடே, பாம்பு கொத்திடுமேன்னு இழுத்திருக்கான். இத அவன் முதல்ல சொல்லி இருக்கலாமே. அவன் தான் ஊமையாச்சே. நாம தான் அவசரப்பட்டுட்டோம். சரி சரி, கோச்சிக்காதப்பா, கோச்சிக்காத. நீ வாப்பா போலாம். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஏங்க, இந்த சோழ வந்தாக்காரங்க என்ன சொல்றாங்க? பொண்ணுக்கு 40 பவுன் நகையும் வைகை பாசனத்துல 5 ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது? உங்க அண்ணன் இருக்கார. எந்த அண்ணன்? அதான் கம்பத்துல உங்க பெரியப்பா மகன் காசி விஸ்வநாதன் இருக்காரு. ஆமா, அவரு தான் பெண்ணுக்கு 20 ஏக்கர் ஏலத்தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு. எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது. அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான். இருந்தாலும் அந்த பொண்ணு. பெண்ணுக்கு என்ன, மூக்கு முழியுமா தானே இருக்கா? நிறம் கருப்புங்க. நம்ம பையன் சிகப்பாச்சே. அப்படின்னா கருத்த பொண்ணெல்லாம் யார் கட்டிக்கிறது? அது என்னமோ என் பையனுக்கு பொண்ணு சிகப்பாத்தான் இருக்கணும். ஓஹோ, சோழ வந்தாண்டா உன் மனசுல இருக்கு. ஆமாங்க, பொண்ணு நல்லா இருக்கு. இடமும் நம்மளை விட ஒரு படி மேலதான். உன் மனசு போல அதையே பேசி முடிச்சிடலாம். கவலையை விடு. கவலையை விடுன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு கவலை எனக்கு இருக்கே. அதென்ன? நாய்க்குட்டி ஆட்டமா நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்க அழகு. அவளை எவன் கையிலாவது பிடிச்சு கொடுத்துட்டா நல்லது. நம்மளதான் பெத்தவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை மகளா நினைச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கையத்தை கொடுக்கணும். முதல்ல மகன் கல்யாணம், பிறகு அந்த மக கல்யாணம். சரிங்க. ஏண்டி அழகு? என்னம்மா? எனக்கு உடம்பு சரியில்லை. காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீதான் பார்க்கணும். இங்கேயே படுத்துக்க. சரிம்மா.
யோ என்ன என்ன ஓ ராத்திரி நடந்ததா நான் என்ன